Good morning student. Today 11th physicsல யூனிட் 2 பார்க்க போகிறோம். சரியா குட்டி, செகண்ட் யூனிட் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டாபிக் வந்து கைன்மேட்டிக்ஸ். ஓகேவா குட்டி? ஸோ இன்றைக்கி நம்ம செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா குட்டி, நம்ம 11th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம். பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் படித்தோம், ஞாபகம் இருக்கா? மெக்கானிக்ஸு ஃபிசிக்ஸோடைய ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரான்ச்சு. சரியா குட்டி? நிறையா கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா குட்டி? இதை பற்றிலாம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் படிக்க போகிறீங்க. இப்போது இதில் இந்த மெக்கானிக்ஸ் இருக்குது இல்லையா குட்டி? இந்த மெக்கானிக்ஸை நம்ம 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்லேயே நம்ம படித்தோம் இல்லையா குட்டி? ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று வந்து டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். இதில் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது அதன் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம படிக்கிறது தான் ஸ்டாட்டிக்ஸு. இந்த டைனமிக்ஸ் அப்படின்னாக்கா பாடி இஸ் இன் மோஷன். ஓகேவா குட்டி? ஆப்ஜெக்ட் வந்து அந்த பாடி ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கும் பொழுது அதன் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம படிக்கிறது தான் டைனமிக்ஸு. இந்த டைனமிக்ஸை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஓகேவா குட்டி? கைனமேட்டிக்ஸ் அண்டு கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா டைம் பார்த்துட்டோம். இதில் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து பாடி ஆர் பார்ட்டிக்கல் இருக்குது இல்லையா குட்டி? அது வந்துட்டு மோஷனில் இருக்கும். அதனுடைய மோஷன்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம படிப்போம். அந்த ஆப்ஜெக்ட் மோஷனுக்கு என்ன காரணமாக இருக்கும்? காஸ் ஆஃப் மோஷன் என்னவாக இருக்கும்? ஃபோர்ஸு. இதில் நம்ம ஃபோர்ஸஸ் பற்றியெல்லாம் எதுவுமே நம்ம படிக்க மாட்டோம். சரியா குட்டி? ஒன்லி அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம படிப்போம். அதாவது பார்த்திங்கனாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, டைம், அதை பற்றியும் அதுக்கான ரிலேஷன்ஷிப் பற்றியும் தான் நம்ம இந்த கைனமேட்டிக்ஸில் நம்ம படிக்க போகிறோம். கைனட்டிக்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்தோம் குட்டி, என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸ், மோஷன் ரெண்டையுமே சேர்த்து நம்ம படிக்கிறது தான் இந்த கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? ஸோ அப்போ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா காஸ் ஆஃப் மோஷன், ஃபோர்ஸஸ் பற்றியெல்லாம் எதுவுமே நம்ம படிக்க மாட்டோம். காஸ் ஆஃப் மோஷன் பற்றி படிக்காமல் ஒன்லி அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன்ஸு அதை பற்றி மட்டும்தான் நம்ம படிப்போம். சரியா குட்டி? அதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் கினமா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்லி மீனிங் கண்ணு. ஸோ அப்போது இந்த கைனமேட்டிக்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கைனமேட்டிக்ஸில் சப்போஸ் ஒரு கல் நம்ம தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த கல் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு T1 அப்படிங்கிற டைமில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதனுடைய பொசிஷனை S1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த கல் வந்து இங்கே விழுது. ஓகேவா குட்டி? இங்கே இருக்குது அதனுடைய பொசிஷன், அதை S2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போது டைமை T2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த பொசிஷனை நம்ம எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். 3 ஆக்சிஸ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லெசன்லேயே. சரி, பொசிஷனை இப்போ நம்ம S1 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ T1 அப்படிங்கிற டைமில் S1 அப்படிங்கிற பொசிஷனில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த கல் இருக்குது. T2ங்கிற டைமில் S2 அப்படிங்கிற பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா T3 அப்படிங்கிற டைமில் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம். அனுமானமாக நம்ம என்ன பண்ணலாம்? அனுமானிக்கலாம். சரியா குட்டி? ஸோ அப்போது இந்த மாதிரி அந்த டைமில் அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் இப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த டைமில் வரக்கூடிய டைமில் அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். ஓகேவா குட்டி? அதை பற்றி நம்ம இந்த லெசனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? இப்போது நம்ம படித்தோம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸ் தான் பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையாடம்மா? நம்ம வாழக்கூடிய இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்கிறது ஃபிசிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எவ்வளோ கான்செப்ட் நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு பார்த்தோம். இந்த ஃபிசிக்ஸுக்கு 2 பில்லர்ஸாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அண்டு மேத்தமெட்டிக்ஸும் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்ஸுக்கு 2 பில்லர்ஸாக இருக்குது. அதாவது 2 தூண்கள். இது இயற்கையுடைய ஃபிசிக்ஸுடைய 2 தூண்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸு. இது ரெண்டும் தான் ஃபிசிக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 பில்லர்ஸாக இருக்குது. சரியா குட்டி? ஸோ எவ்வளோ பாருங்கள், எப்படி எதனால் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஸ்பீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா கண்ணு? இப்போது
உங்கள் அப்பா கூட நீங்கள் டூ வீலரில் போகிறீங்க ஒரு ஃபோர் வீலர் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அப்பா இவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு, இல்லை பக்கத்தில் வர்றவங்கள விட இவ்வளோ ஸ்லோவாக போகிறாரு, ஸ்பீடாக போகிறாரு, இவரை விட ஸ்லோவாக போகிறாரு, இவளை விட ஃபாஸ்ட்டாக போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணுறோம். எப்படி குட்டி கம்பேர் பண்ணுறோம்? ஜென்ரலாக இந்த ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவிலேருந்து மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை வந்துட்டு அக்யூரேட்டாக நம்மளால் அந்த மெஷர்மெண்ட்டை ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூஸ் அதிலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா குட்டி? இப்போ ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதை வந்துட்டு 1000 மீட்டர் அப்படின்னாக்கா, ஸ்பீடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர், ஓகேவா? ஸோ 10 மினிட்ஸு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணி ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா குட்டி? ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் நம்ம அந்த கான்செப்ட் ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் மேத்தமெட்டிக்ஸையும் பொறுத்து தான் இருக்குது. அதுதான் 2 பில்லர் ஃபிசிக்ஸுக்கு அப்படிங்கிறத அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? பாருங்கள், 2000 இயர்ஸுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னாக்கா கிரேக் லைப்ரரியன் இருக்கிறார் ஒருத்தர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பற்றி. எரக்ஸ்டோஸ்தனீஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய நேம். அவர் ஒரு கிரேக் லைப்ரரியன். அவர் பார்த்திங்க அப்படின்னாக்கா எர்த்தோடைய ரேடியஸை மெஷர் பண்ணுறாரு. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 6400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எர்த்தோடைய ரேடியஸையே அவர் என்ன பண்ணுறாரு குட்டி, மெஷர் பண்ணுறாரு. எப்போது? 2000 இயர்ஸுக்கு முன்னாடியே, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எர்த்தோடைய ரேடியஸை அவர் மெஷர் பண்ணுறாரு. அப்போது அவர் எவ்வளோ ஒரு ஜீனியஸாக இருந்திருப்பார் பாருங்கள். அப்போ 2000 இயர்ஸுக்கு முன்னாடி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. ஆனாலும் அவர் அப்பயே எர்த்தோடைய ரேடியஸை கால்குலேட் பண்ணியிருக்காரு, மெஷர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ஒரு ஜீனியஸ் பாருங்கள். நாமளும் நம்ம டேலண்ட்டை என்ன பண்ணிக்கணும், ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா குட்டி? அதுக்கப்புறம் பாருங்கள், 20th செஞ்சுரி பிகினிங்கில், 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குட்டி? அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆட்டமோடைய சைஸை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா குட்டி? எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆட்டமுடைய சைஸையும் என்ன பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் லெவலில், அதாவது ஆட்டமுடைய சைஸ்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் லெவல், பிளானட்டு, அந்த ஹோல் யூனிவர்ஸு, அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸுடைய சென்ட்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மைய கருத்து. சென்ட்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா மைய கருத்து. ஃபிசிக்ஸுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா மோஷன். ஓகேவா குட்டி? இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஃபிசிக்ஸுடைய மைய கருத்தாகவே இருக்குது, சென்ட்ரல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்குது. குட்டியூண்டு பார்ட்டிக்கல் ஆட்டம்லேருந்து, ஓகேவா குட்டி, அந்த மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பிளானட்டு அண்ட் யூனிவர்ஸ், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா மோஷன், இயக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம ஃபிசிக்ஸில் தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? ஸோ ஃபிசிக்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரியம்மா, இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இப்போது கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது ரெஸ்ட்டுனா என்ன கண்ணு, மோஷன் அப்படின்னா என்ன கண்ணு? ரெஸ்ட்டுனா ஓய்வு, மோஷன் அப்படின்னா இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா குட்டி? இப்போது நீங்கள் பாருங்கள், நம்ம புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா இருக்குது இல்லையா? இந்த குட்டி பாப்பா எங்கே இருக்குது? ஒரு காரில் பாருங்கள் உட்காந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போது அவங்க பிரதர் இங்கே நின்றுட்டுருக்காரு இல்லையா? இப்போது இந்த பாப்பாவுக்கு காருக்குள்ளே உட்காந்துட்டுருக்கு இல்லையா இந்த பாப்பா? அப்போ அந்த காருக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த பாப்பா எப்படி இருக்கிற மாதிரி தெரியும்? ஸ்டேஷ்னரியாக ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? அந்த பாப்பாவுக்கு அந்த கார் எப்படி கண்ணு தெரியும்? நீங்களே உங்கள் வீட்டில் காரில் போகிறீங்க. இப்போ நீங்கள் காரில் உட்காந்துட்டு போகும்பொழுது காரில் நீங்கள் போகிற மாதிரி தெரியுமா, காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுமா? காரும் அப்படியே ஸ்டேஷ்னரியாக ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி தான் தெரியும் இல்லையா? இப்போ உங்கள் பிரதர் இங்கேருந்து இந்த காரை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு இந்த கார் எப்படி கண்ணு தெரியும்? மூவ் ஆகிற மாதிரி தெரியும் இல்லையா? இயக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? பாருங்கள், இந்த கார் வந்து இப்போ மோஷனில் இருக்குது, மூவ் ஆகுதுன்னு சொல்லி ஏரோ மார்க் போட்டு காமிக்கிருக்காங்க. ஸோ அப்போ இந்த குட்டி பாப்பாவுக்கு இந்த கார் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது.
ஆனால் அந்த கார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த பாப்பா காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அது ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்கள் தம்பி வெளியில் இருக்கார், அவருக்கு பார்க்கும் பொழுது இந்த கார் மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போது ஒரு இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது, இந்த பாப்பாவுக்கு இவருக்கு இது மோஷனில் இருக்குது, இந்த பாப்பாவுக்கு இந்த கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியும், இன்னொரு இடத்துலேருந்து பார்க்குற மாதிரி இது பார்க்கும் பொழுது மோஷனில் இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியுது. சரியா குட்டி? ஸோ இதுதான். அப்போ ரெஸ்ட்டு அண்டு மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when a body does not change its position with respect to time. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பாடி டைமை பொறுத்து தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை தான் அந்த ஆப்ஜெக்ட் ஆர் பாடி ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். சரியா குட்டி? அப்போ மோஷனில் இருக்குது அப்படின்னா என்ன கண்ண மீனிங் அப்படின்னா, மோஷன் இஸ் த சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ அப்போ டைமை பொறுத்து தன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, அப்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி குட்டி இருக்குது, மோஷனில் இருக்குது, இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா குட்டி? ஸோ அப்போது ஏதாவது ஒன்றை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்து ஓய்வில் இருக்குது, இதை பொறுத்து இயக்கத்தில் இருக்குது, மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஒன்று நமக்கு தேவை. ஓகேவா குட்டி? என்ன தேவைடா குட்டி? ஒரு ரெஃபரன்ஸு ஃப்ரேம் ஒன்று நமக்கு தேவை. அதை நம்ம நிலையான குறிப்பாயம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். சரியா குட்டி? அப்போது அந்த நிலையான குறிப்பாயம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது நான் எக்ஸாம்பிளாக இப்போ உட்காந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு எப்படி இருக்கேன், இப்போ நான் ஸ்டேபிளாக ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். நான் ஸ்டேபிளாக ஒரே இடத்துலையே எந்த விதமான மோஷன்லேயும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ என்னை வந்து மேலேருந்து ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் சன்னிலேருந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. ஒரு சன்னிலேருந்து என்னை பார்க்குறாங்கன்னா அவருக்கு நான் எப்படி தெரிவேன், மோஷனில் இருக்கிற மாதிரி தெரிவேன். ஓகேவா? நான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே தான் நான் தெரிவேன். சரியா குட்டி? ஸோ எனக்கு நான் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் மோஷனில் இருக்கிற மாதிரி, வேறு ஒரு பிளானட்டு ஆர் வேறு ஒரு சன்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ நான் மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போது ரெஸ்ட் ஆர் மோஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஒன்று நமக்கு தேவை. சரியா குட்டி? அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், குறிப்பாயம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. என்ன கண்ணு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இஃப் வி இமேஜின் எ கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்டு ரிலேட்டிவ் டு இட், தென் சச் எ கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் கால்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குடா குட்டி, அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷனை நாம் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு பேர் தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு. ஒரு ஆப்ஜெக்டோடைய பொசிஷனை ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு நம்ம விளக்கி சொன்னோம் அப்படின்னா அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு பேர் தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக செகண்ட் லெசனில் அழகாக போக போக படிக்க போகிறோம். சரியா குட்டி? பாருங்கள், இப்போது நம்மக்கிட்ட நிறைய கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஆனாலும் நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அதை தான் நம்ம வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா குட்டி? இப்போது பாருங்கள், இதுதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இது எக்ஸ் கோஆர்டினேட், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். சரியா குட்டி? இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட். ஓகேவா குட்டி? கோஆர்டினேட்ஸு. சரியா குட்டி? இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ் கோஆர்டினேட்லேருந்து எங்கே இருக்குது, ஒய் கோஆர்டினேட்லேருந்து எங்கே இருக்குது, இசட் கோஆர்டினேட்லேருந்து எங்கே இருக்குது. ஸோ இப்போ அந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட்லேருந்து அதனுடைய நிலை எப்படி இருக்குது, ஒய் கோஆர்டினேட்லேருந்து அதோட பொசிஷன் எப்படி இருக்குது, இசட்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா குட்டி? இதுக்கு பேர் தான் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஜென்ரலாக நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் அதிகமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா குட்டி? நிறைய கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் இருந்தாலும் நம்ம ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் கன்வென்ஷனலாக நம்ம என்ன பண்ணுறோம், மரபுப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 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 மாதிரி நமக்கு இந்த பொசிஷனில் இருக்குது. ஓகேவா குட்டி? ஸோ அப்போ இது என்ன ஆர்டர் கண்ணு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும்.
ஓகேவா கண்ணு? இதெல்லாம் நீங்கள் நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் எப்படி உங்களுக்கு கேட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா குட்டி? அதுவே லெஃப்ட் ஹேண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியாம்மா? சரி, ஓகே. இப்போது நம்ம இந்த பார்ட்டிக்கிள் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய பொசிஷனை எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எங்கே, ஒய் ஆக்சிஸ்லேருந்து எங்கே, இசட் ஆக்சிஸ் எக்ஸ் கோஆர்டினேட்லேருந்து பாருங்கள் இங்கே. ஓகேவா? இங்கே இருக்குது. ஒய் கோஆர்டினேட்லேருந்து இதென்ன ஒய்யே, ஸோ ஒய் கோஆர்டினேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் கோஆர்டினேட்லேருந்து இங்கே இருக்குது. சரியா குட்டி? ஒய் கோஆர்டினேட்லேருந்து இங்கே இருக்குது. இசட் கோஆர்டினேட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? ஸோ இது எக்ஸ் கோஆர்டினேட்டு, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இது ஒய் கோஆர்டினேட், இது இசட் கோஆர்டினேட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னடா குட்டி, இதுதான் ஒய் கோஆர்டினேட்டில் அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் கோஆர்டினேட்டில் அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன். இது ஒய் கோஆர்டினேட்டில் அதனுடைய பொசிஷன். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இசட் கோஆர்டினேட்டில் இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன். ஸோ அப்போது அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பேஸில், ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஸ்பேஸில் எக்ஸ் ஒய் இசட் அந்த 3 கோஆர்டினேட்ஸை பொறுத்து இந்த ஸ்பேஸில் இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். சரியா குட்டி? ஸோ இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்டட் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா கண்ணு? இதை பாருங்கள், ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன கண்ணு? எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கா பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. இப்போது நம்மளுடைய ஃபிங்கர் இருக்கு இல்லையா குட்டி, ரைட் ஹேண்டு எடுத்துக்கிறோம். நம்ம ரைட் ஹேண்டை இப்போ நமக்கு அந்த டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகேவா, நம்ம டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த பார்ட்டிகளுடைய டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? இப்போது அந்த நம்மளுடைய ரைட் ஹேண்டோடைய ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா குட்டி, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம நீட்டிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நீட்டிட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக அதை என்ன கண்ணு பண்ணுறோம், நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்ம ரைட் ஹேண்டோடைய ஃபிங்கர்ஸை நம்ம நீட்டிக்கிறோம். நீட்டிட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம அதை என்ன கண்ணு பண்ணுறோம், நம்மளுடைய சுழட்டுறோம் அப்படின்னாக்கா ரொட்டேட் பண்ணுறோம். அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய தம் ஃபிங்கர் இருக்குது இல்லையா கண்ணு, அதுதான் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். ஓகேவா? பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக நம்மளுடைய ஃபிங்கரை நம்ம நீட்டுறோம். நீட்டிட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய தம் ஃபிங்கர் தான் என்ன கண்ணு, நம்ம தம் ஃபிங்கர் தான் இசட் ஆக்சிஸ், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். நம்ம ரைட் ஹேண்டட் ரூல் அதை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம். இன்னும் அப்போ நமக்கு கிளியராக புரியும். சரியா குட்டி? ஸோ இதுதான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒரு டைம் படிச்சுக்கோங்க. சரியா குட்டி? பாருங்கள், பிளேஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுடைய ஃபிங்கர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கணும். அண்ட் ரொட்டேட்டட் தம் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு ஃபிங்கர்ஸை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். யுவர் தம் வில் பாயிண்ட் இன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். ஸோ அப்போ அந்த தம் ஃபிங்கர் பார்த்திங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும். இதுக்கு பேர் தான் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். அதை அப்படியே 2 மார்க்ஸில் கேட்பாங்க, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. சரியா குட்டி? இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டட் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு என்ன நமக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம புக்கில் பாருங்கள், ஃபிகர் 2.4ல் 4 கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கண்ணு. ஓகேவா? அந்த இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கிராஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 2 வேண்டாம், கீழே இருக்கக்கூடிய 2 டயக்ராம் பாருங்கள். ஒய் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கண்ணு கொடுத்துருக்காங்கனாக்கா ரைட் ஹேண்டட் ஒய் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த டயக்ராம். நம்ம புக்கில் கொடுத்துருக்க 3rd டயக்ராம் ரைட் ஹேண்டட் ஒய் அப் அப்படிங்கிறது இந்த டயக்ராம், லெஃப்ட் ஹேண்டட் ஒய் அப் அப்படிங்கிறது இந்த டயக்ராம். சரியா குட்டி? இதில் பாருங்கடா குட்டி, நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா, ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா குட்டி? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக நம்மளுடைய ரைட் ஹேண்டட் இப்போ நம்ம ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ரைட் ஹேண்டோடைய ஃபிங்கர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நீட்டிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக அதை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஃபிங்கர்ஸை ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேவா? ரொட்டேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய தம் ஃபிங்கர் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தம் ஃபிங்கர் தான் இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷன்.
சரியா குட்டி? ஸோ அதுதான் இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. சரியா கண்ணு? அப்போ பாருங்கள், இந்த இசட் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தம் ஃபிங்கர் எப்படி கண்ணு வருது? தம் ஃபிங்கருடைய டைரக்ஷன் எப்படி குட்டி இருக்குது நமக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் இசட் ஆக்சிஸ். இந்த இசட் ஆக்சிஸ் எப்படி குட்டி இருக்குது? கம்மிங் பர்பண்டிகுலர்லி அவுட்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? அவுட் ஆஃப் த பேப்பர்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பேப்பர்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம ஃபிங்கர்ஸை, நம்மளுடைய ரைட் ஹேண்டோடைய ஃபிங்கர்ஸை நம்ம நீட்டிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் அந்த ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையாடா குட்டி? ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்மளுடைய என்ன கண்ணு, இந்த தம் ஃபிங்கர் இருக்குது இல்லையா குட்டி? இதுதான் தம் ஃபிங்கர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறத அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு 4th டயக்ராம். இது 3rd டயக்ராம், இது 4th டயக்ராம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை இப்படி மாற்றி சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ இது லெஃப்ட் ஹேண்டட் ஒய் அப்பு. ஒய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஓகேவா குட்டி? இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டு, ஓகேவா? லெஃப்ட் ஹேண்டோடைய ஃபிங்கர்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நீட்டிக்கிறோம். சரியா குட்டி? நீ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வச்சுக்கிறோம். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணுறோம்? நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம ஃபிங்கர்ஸ் என்ன கண்ணு பண்ணுறோம்? ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ இந்த தம் ஃபிங்கர் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷன். சரியா குட்டி? இதில் பாருங்கள், தம் ஃபிங்கர் என்ன கண்ணு போகுது? பேப்பர் டைரக்ஷன் எப்படி குட்டி இருக்குது? இந்த இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் எப்படி குட்டி இருக்குது? பர்பண்டிகுலராக இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. பேப்பருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா குட்டி? ஸோ அப்போது இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இது அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது இசட் ஆக்சிஸ், இது இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. சரியா குட்டி? ஸோ அப்போது இது வந்து ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், இது லெஃப்ட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், இது ஒய் அப் ரைட் ஹேண்டடில், இது ஒய் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டடில். ஓகேவா கண்ணு? ஸோ அப்போ பாருங்கள், இதெல்லாம் நமக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் பின்னாடி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா குட்டீஸ்? இப்போ பாருங்கள், நம்ம புக்கில் பாருங்கள், இந்த 4 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா கண்ணு? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைட் ஹேண்டட் இசட் அப். ஓகேவா? இது ரைட் ஹேண்டட் இசட் அப், இது லெஃப்ட் ஹேண்டட் இசட் அப். ஓகேவா குட்டி? ஸோ அப்போது இது ரைட் ஹேண்டட் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸு ஒய் இசட்டு, ஸோ அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்னாக்கா எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸு ஒய் இசட், ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் இருந்துச்சுனாக்கா ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது 3rd ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லெஃப்ட் ஹேண்டு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷன்ஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். சரியாடாம்மா? இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு சப்போஸ் இந்த ஒய் வந்து இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸும் ஒய்யும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா குட்டி? எக்ஸ் ஆக்சிஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒய் ஆக்சிஸும் இசட் ஆக்சிஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் எங்கே கண்ணு வரணும்? இது ரைட் ஹேண்டட் டைரக்ஷன். ஓகேவா? ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போது நமக்கு எக்ஸ் ஒய் இசட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரணும். ஸோ அப்போது இங்கே தான் கண்ணு இசட் ஒய் வரணும். ஸோ அப்போ இது எக்ஸு, இது ஒய், இது இசட். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணி காமிக்கணும். சரியா? இது வந்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, ரைட் ஹேண்டட் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒய் ஆக்சிஸோடைய டயக்ராமை ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, இசட் ஆக்சிஸ் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ எக்ஸு ஒய் இசட், அப்போ ஒய் வந்து இங்கே வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ ஒய் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்வர்ட் டைரக்ஷன், பேப்பருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இல்லையா குட்டி டைரக்ஷன்? ஸோ நீங்கள் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் நேராக நம்மளுடைய ரைட் ஹேண்டோடைய ஃபிங்கர்ஸ் நம்ம வந்துட்டு நேராக வச்சுக்கிட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தம் ஃபிங்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அப்பர்டில் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒய் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேப்பருக்குள்ளே இன்வர்ட் டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். சரியா குட்டி? அப்போ ஒய் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் இன்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும். பர்பண்டிகுலராக இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். சரியாம்மா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டட் அப்பு. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்டட் இசட் அப்பு. ஓகேவா? அப்போது லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னாக்கா எக்ஸு ஒய் இசட் ஆக்சிஸ் வந்து
கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். ஆமாம் தானே கண்ணு? ஸோ அப்போ எக்ஸும் ஒய் இசட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அப்போ ஒய் எங்கே வரும்? இங்கே தான் நமக்கு வரணும். சரியா? மியூச்சுவலி பர்பண்டிகுலர். த்ரீயுமே எக்ஸ் ஒய் இசட் எப்படி இருக்கணும்? த்ரீ ஆக்சிஸுமே மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கணும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இசட் ஆக்சிஸை கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னாக்கா எக்ஸு இசட் இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ் இங்கே வரணும். இப்போ இதில் ஒய் ஆக்சிஸுடைய டைரக்ஷன் எப்படி குட்டி இருக்குது? எப்படி இருக்குது? அவுட்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? பேப்பர்னு அவுட் ஆஃப் த பேப்பர் இல்லையா குட்டி? பேப்பர்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது இல்லையா குட்டி? ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸுடைய டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. சரியா? இந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு தெரியணும்டா குட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம புக்கில் தேர்ட் டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட் ஹேண்டட் ஒய் அப். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது லெஃப்ட் ஹேண்டட் ஒய் அப். ஸோ அப்போ எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது அப்படின்னா இது ரைட் ஹேண்டட் அப்படின்னா இசட் எங்கன்னு வரணும். ஸோ அப்போ எக்ஸு ஒய்யு இசட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் வரணும். ஸோ அப்போ த்ரீயும் மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்போ இசட் ஆக்சிஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே டைரக்ஷனில் வரணும். சரியா குட்டி? அப்போ இசட் ஆக்சிஸ் டைரக்ஷன் எப்படி குட்டி இருக்குது? பர்பண்டிகுலர்லி அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, வெளிநோக்கி இருக்குது, பேப்பர்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அவுட்வர்ட் டைரக்ஷன், இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஒய் அப் என்ன லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எக்ஸு ஒய் இசட்டு அது பார்த்திங்க அப்படின்னாக்கா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. அப்போ எக்ஸு ஒய் அடுத்தது இசட் எங்கே வரணும்? இங்கே தான் வரணும். எக்ஸ் ஒய் இசட் த்ரீயும் பர்பண்டிகுலராக இருக்கணும், மியூச்சுவலி பர்பண்டிகுலர். எக்ஸு ஒய் இசட் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இசட் எங்கன்னு இருக்கணும்? இந்த இடத்துல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த டைரக்ஷன் எப்படி குட்டி இருக்குது? இன்வர்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த பேப்பர். இன்வர்ட் டைரக்ஷன் பேப்பருக்குள்ளே உள்நோக்கி போகிற மாதிரி இசட் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்கடா குட்டீஸ். ஓகேவா? இப்போது நம்ம பாயிண்ட் மாஸ் புள்ளி நிறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம் குட்டி. அதுக்கு ஒரு ஃபைனைட் மாஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நிறை அதுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதனுடைய மோஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதனுடைய இயக்கத்தை நம்ம விளக்கி சொல்கிறதுக்காக பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா குட்டி? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோடைய ஹோல் மாஸுமே ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக இதுதான் சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்ணு. சன்னை பார்த்திங்க அப்படின்னாக்கா எர்த் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது சன்னு, இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுதான் சன்னு, இது வந்துட்டு எர்த்து இல்லையடாம்மா? இதுதான் எர்த்து. சரியா குட்டி? ஸோ அப்போது நம்ம இதை என்ன பண்ணுறோம்? ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கிறோம். அப்போ அதனுடைய மாஸை பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியாம்மா? அப்போது இவ்வளோண்டு தான் எர்த்தா? இப்போ இவ்வளோ தான், இந்த புள்ளி தான் எர்த்தா? எவ்வளோ பெருசு எர்த்து இல்லையா? நம்ம இருக்கக்கூடிய எர்த்து எவ்வளோ பெருசு? நம்ம அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம எர்த்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஹோல் மாஸுமே அந்த பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கிறதா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா குட்டி? இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு பெரிய ஆப்ஜெக்டோடைய மாஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்டா குட்டி? பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணி தான் அந்த கால்குலேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையாடா குட்டி? அப்போது அதனுடைய ஹோல் மாஸுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஐடியல் கான்செப்ட் தான் கண்ணு. ஆக்சுவலாக பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ஒன்று இல்லை. சரியா? நம்ம மேக்ஸு கால்குலேஷனை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஷேப் அண்ட் சைஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஆனால் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைனைட் மாஸும் 0 டைமென்ஷன்ஸும் அதுக்கு இருக்குது. மேத்தமெட்டிக்கலாக நம்ம அதை அப்ளை பண்ணும் பொழுது ஃபைனைட் மாஸ் அதுக்கு இருக்குது அண்ட் 0 டைமென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க கண்ணு, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா குட்டி? ஸோ அப்போ பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்டுடைய ஹோல் மாஸுமே ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? அதுக்கு ஷேப்போ சைஸோ கிடையாது. ஓகேவா குட்டி? அதுக்கு வந்து ஃபைனைட் மாஸ் இருக்குது அண்ட் 0 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை, இருந்தாலும் நம்ம கால்குலேஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க.
இப்போது சன்னை பார்த்திங்க அப்படின்னாக்கா எர்த் என்ன பண்ணுது, சன்னை வந்து சன்னு அண்ட் எர்த்து அதோடைய மோஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் சன்னை சுற்றி பார்த்திங்க அப்படின்னாக்கா எர்த் வந்துட்டு இதுதான் எர்த்து, இது சன்னு ரொட்டேட் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த எர்த்தோடைய சைஸோட கம்பேர் பண்ணுறோம். எர்த்தோடைய சைஸ் இருக்குது இல்லையா குட்டி, அந்த எர்த்தோடைய சைஸோடு நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸோட இந்த எர்த்தோடைய சைஸை கம்பேர் பண்ணும் பொழுது எர்த்தோடைய சைஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால எர்த்தை நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா குட்டி? ஸோ இப்போ சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த மோஷனை இயக்கத்தை நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது எர்த்துடைய சைஸு சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால எர்த்துடைய மாஸை நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா குட்டி? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல், அதை நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா குட்டி? அந்த கல் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போய் ரொம்ப தூரத்தில் போய் விழும் இல்லையா குட்டி? ஒரு குட்டியூண்டு கல், அதை நீ தூக்கி போட்ட அப்படின்னா ரொம்ப தூரத்தில் போய் இந்த இடத்துல விழும். அந்த கல்லுடைய சைஸோடு கம்பேர் பண்ணும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த கல்லை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸோடு கம்பேர் பண்ணும்போது சைஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பாயிண்ட் மாஸாக நம்ம கன்சிடர் பண்ணி கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எர்த்தோடைய சைஸோடு கம்பேர் பண்ணும் பொழுது சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எர்த்தை நம்ம பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா குட்டீஸ்? மீதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.